இணைச்சட்டம். அதிகாரம் 1. தோற்றுவாய். யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கும் தோப்பேல், லாபான், அட்சரோத்து, திசகாபு ஆகியவற்றிற்கும் இடையே சூபுக்கு கிழக்கே அமைந்த அராபா பாலை நிலத்தில் இஸ்ரேலர் அனைவருக்கும் மோசே உரைத்த வார்த்தைகள் இவையே. காதேசு பர்னேயா என்ற அந்த இடம் ஓரேபிலிருந்து சேயிர் மலை வழியாக 11 நாள் பயணத் தொலையில் இருந்தது. இஸ்ரேல் மக்களுக்கென ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் 40வது ஆண்டின் 11ஆம் திங்கள் முதல் நாளன்று மோசே அவர்களுக்கு உரைத்தார். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனையும், எதிரேயி அருகே அசித்தரோத்தில் வாழ்ந்த பாசானின் அரசன் ஓகையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோவாபு நாட்டில் பின்வரும் இந்த சட்டங்களை மோசே எடுத்துரைத்தார். அவர் கூறியது: ஆண்டவராகிய நம் கடவுள் ஓரேபில் நமக்கு உரைத்தது. இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள். புறப்படுங்கள், எமோரியரின் மலை பகுதி நோக்கி பயணமாகுங்கள். சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நெகேபிலும் கடற்கரையோரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள். கானானிய நாட்டுக்கும் லெபனோனுக்கும் யூப்ரத்தீசு பேராறு வரைக்கும் செல்லுங்கள். இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஆண்டவர் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் வழி மரபினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கி கொள்ளுங்கள். மோசே தலைவர்களை நியமித்தல். அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது: என்னால் தனி ஆளாக உங்களை தாங்க முடியாது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பலுகச் செய்துள்ளார். இதோ இப்பொழுது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெரும் திரளாய் உள்ளீர்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக. வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்கள் பழுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனி ஆளாக தாங்க முடியுமா? உங்கள் ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள். நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன். நீங்களும் எனக்கு மறுமொழியாக செய்ய வேண்டியது குறித்து நீர் சொன்னது நன்று என்றீர்கள். எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குல தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர்களை 1000 தலைவராக, 100 தலைவராக, 50 தலைவராக, 10 தலைவராக மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன். மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு, உங்கள் சகோதரர்களின் வழக்குகளை கேளுங்கள். ஒருவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள். விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள். உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்றுபோல் செவி கொடுங்கள். எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம். ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்றார். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன். ஒற்றர்களை அனுப்புதல். பின்னர் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருந்தபடி நாம் ஒரேபை விட்டு புறப்பட்டு நீங்களே கண்டு அஞ்சிய பெரும் பாலை நிலம் முழுவதும் எமோரியரின் மலை பாதை வழி நடந்து காதேசு பர்னேயாவுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கு நான் உங்களை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும்
எமோரியரின் மலை நாட்டுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள நாட்டை பாருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு அளித்த வாக்கிற்கிணங்க நீங்கள் போய் அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அஞ்ச வேண்டாம், கலக்கமுற வேண்டாம் என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து, நமக்கு முன் ஆட்களை அனுப்புவோம், அவர்கள் நமக்காக அந்த நாட்டை ஆய்ந்து பார்ப்பார்கள், நாம் அதனுள் செல்ல வேண்டிய பாதையை பற்றியும் நாம் செல்ல வேண்டிய நகர்களை குறித்தும் அவர்கள் செய்தியுடன் நம்மிடம் திரும்புவார்கள் என்றீர்கள். அது நல்லதாக எனக்கு தோன்றியது. உங்களிலிருந்து குலத்துக்கு ஒருவராக 12 தேர்ந்தெடுத்தேன். அவர்கள் புறப்பட்டு மலையில் ஏறி எசுகோல் பள்ளத்தாக்கு வரை சென்று அதை உளவு பார்த்தனர். மேலும் அவர்கள் அந்த நாட்டின் கனிகளில் சிலவற்றை பறித்து நம்மிடம் கொணர்ந்து, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருப்பது நல்ல நாடு என்று நமக்கு செய்தி சொன்னார்கள். ஆயினும் நீங்கள் முன்னேறி செல்ல மறுத்தீர்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். உங்கள் கூடாரங்களில் நீங்கள் முறுமுறுத்து, ஆண்டவர் நம்மை வெறுத்ததால் நம்மை அழிக்கும்படி எமோரியரிடம் கையளிப்பதற்காக எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரச் செய்துள்ளார். நாம் எங்கே போவது? நம்மை விட வலிமையிலும் உயரத்திலும் மிகுந்த மக்களையும் அவர்களுடைய வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மற்றும் ஏனாக்கின் புதல்வர்களையும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் சகோதரர்கள் நம் உள்ளங்களை கலங்கடித்தார்களே என்று கூறினீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கலக்கமுற வேண்டாம், அவர்களுக்கு அஞ்சவும் வேண்டாம். உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் காண எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுதும் உங்களுக்காக போர் புரிவார். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கிச் செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் உறுதியுடன் பற்றி கொள்ளவில்லை. பாளையம் இறங்கத்தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும், நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே. ஆண்டவர் இஸ்ரவேலை தண்டித்தல். ஆகையால் உங்கள் முறையீட்டு குரலை கேட்டு கடும் சினமுற்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறியதாவது, உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின் மனிதருள் எவனும் காணப்போவதில்லை. எப்புன்னேயின் மகனாகிய காலேபு மட்டும் அதை காண்பான். அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கும் அவன் புதல்வருக்கும் நான் கொடுப்பேன். ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான். அன்றியும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீதும் சினம் கொண்டு, நீயும் அங்கு போக மாட்டாய், நூனின் மகனும் உன் ஊழியனுமாகிய யோசுவா அங்கு செல்வான், நீ அவனை உறுதிப்படுத்து, ஏனெனில் அவன் இஸ்ரவேல் அதை உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வான். இவர்கள் கடத்தி செல்லப்படுவர் என்று நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் சிறுவரும் இன்று வரை நன்மை தீமை பற்றிய அறிவற்ற உங்கள் புதல்வரும் அதனுள் செல்வர். அவர்களுக்கே அதை நான் கொடுப்பேன், அவர்கள் அதை உரிமையாக்கிக் கொள்வார்கள். நீங்களோ புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியே பாலை நிலத்துக்கு பயணமாகுங்கள் என்றார். உடனே நீங்கள் எனக்கு மறுமொழியாக, நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் போய் போர் புரிவோம் என்றீர்கள். பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்கோலம் பூண்டீர்கள். மலை மீது ஏறி போவது எளிது என்றும் எண்ணினீர்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம்,
நீங்கள் போக வேண்டாம், போர் புரியவும் வேண்டாம். உங்கள் பகைவர் உங்களை முறியடிப்பார். ஏனெனில் நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். நானும் உங்களுக்கு அதையே சொன்னேன், நீங்களோ கேட்கவில்லை. மாறாக நீங்கள் செருக்குற்று ஆண்டவரின் வாக்கை மீறி மலை மீது ஏறினீர்கள். அந்த மலை பகுதிவாழ் எமோரியர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு தேனீக்கள் போல் உங்களை துரத்தி அடித்தனர். சேயீர் தொடங்கி ஓர்மா வரையிலும் உங்களை முறியடித்தனர். அப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை, உங்களுக்காக செவி சாய்க்கவும் இல்லை. இவ்வாறு நீங்கள் வெகு நாட்கள் காதேசில் தங்க நேர்ந்தது. இணைச்சட்டம் அதிகாரம் 2. பாலை நிலத்தில் கழிந்த ஆண்டுகள். பின்னர் ஆண்டவர் எனக்கு சொல்லியபடி நாங்கள் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து பல நாட்கள் சேயீர் மலைநாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் உரைத்தது, நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியில் சுற்றி திரிந்துள்ளீர்கள். இப்போது வடக்கு நோக்கி செல்லுங்கள். மேலும் மக்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது, சேயீர் வாழ் ஏசாவின் புதல்வராகிய உங்கள் சகோதரர்களுடைய எல்லையை கடக்கப் போகின்றீர்கள். அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு தகராறு செய்ய வேண்டாம். ஏனெனில் அவர்களுடைய நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏனெனில் ஏசாவுக்கு சேயீர் மலை நாட்டை உடமையாக கொடுத்துள்ளேன். நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு உணவு வாங்கி உண்பீர்கள். அவ்வாறே நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு தண்ணீர் வாங்கி குடிப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். இப்பெரும் பாலைநிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார். உங்களுக்கு எதுவுமே குறைவுபடவில்லை. அதன் பிறகு நாம் சேயீர் வாழ் நம் சகோதரராகிய ஏசாவின் மக்களிடமிருந்து புறப்பட்டு அராபா வழியாய் ஏலாத்துக்கும் எட்சியோன் கெபேருக்கும் சென்றோம். மீண்டும் புறப்பட்டு மோவாபு பாலைநிலம் வழியாக சென்றோம். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், நீ மோவாபை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு. ஏனெனில் அவர்களது நாட்டை உனக்கு உடமையாக கொடுக்க மாட்டேன். மாறாக ஆர் பகுதிகளை லோத்தின் புதல்வருக்கு உடமையாக கொடுத்துள்ளேன். முற்காலத்தில் ஏமியர் அங்கு குடியிருந்தனர். அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள், நெடியதாய் வளர்ந்தவர்கள், எண்ணிக்கையில் மிகுதி உடையவர்கள். அவர்கள் ஏனாக்கியர் போல் அரக்கர்கள் என கருதப்பட்டனர். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று அழைக்கின்றனர். முற்காலத்தில் ஓரியர் சேயீரில் குடியிருந்தனர். ஆண்டவர் தங்களுக்கு உடமையாக கொடுத்த நாட்டில் இஸ்ரேல் செய்தது போல் ஏசாவின் மக்களும் ஓரியரை தங்கள் முன்னின்று வெளியேற்றி அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர். இப்பொழுது எழுந்து செரேது ஓடையை கடந்து செல்லுங்கள் என்றார். நாமும் செரேது ஓடையை கடந்து சென்றோம். நாம் காதேசு பர்னேயாவினின்று புறப்பட்டு செரேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் 38 ஆண்டுகள். அதற்குள் அந்த தலைமுறையின் போர் வீரர் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்தினின்று அடியோடு அழிந்தொழிந்தனர். உண்மையாகவே அவர்கள் அனைவரும் அடியோடு அழிந்தொழியும் வரை ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராயிருந்தது. மக்களுள் போர் வீரராய் இருந்த எல்லோரும் முற்றிலும் இறந்தனர். பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது, இன்று நீ ஆர் நகரை தாண்டி
மோவாபின் எல்லையை கடந்து செல்வாய். அப்பொழுது அம்மோனின் புதல்வரை நெருங்கி வருவாய். நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு. ஏனெனில் அம்மோனியரின் நாட்டை உனக்கு உடமையாக கொடுக்க மாட்டேன். மாறாக அதை லோத்தின் புதல்வருக்கு உடமையாக கொடுத்துள்ளேன். ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது. முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தனர். அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று அழைக்கின்றனர். அம்மக்கள் ஏனோக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள், நெடிதாய் வளர்ந்தவர்கள், எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அம்மோனியர் முன்னிலையில் அளித்தார். அம்மோனியரும் அவர்களை வெளியேற்றி தங்கள் முன்னின்று அழித்து அவர்களது இடத்தில் குடியேறினர். இது ஆண்டவர் சேயீர்வாழ் ஏசாவின் மக்களுக்கு செய்ததற்கு ஒப்பாகும். ஆண்டவர் ஓரியரை அழித்தார். ஏசாவின் மக்கள் ஓரியரை வெளியேற்றிவிட்டு அவர்கள் இடத்தில் இன்று வரை வாழ்கின்றனர். அதுபோல் கட்சேரிம் தொடங்கி ஆசா வரை வாழ்ந்த அவ்வியரை கப்தோரில் இருந்து வந்த கப்தோரியர் அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர். இப்பொழுது எழுந்து பயணமாகுங்கள், அர்னோன் ஓடையை கடந்து செல்லுங்கள். இதோ எமோரியனும் எஸ்போனின் அரசனும் ஆகிய சீகோனையும் அவனது நாட்டையும் உங்களிடம் கையளித்துள்ளேன். அதை உடமையாக்கிக் கொள்ளுமாறு அவனோடு போரிடுங்கள். உன்னை பற்றிய திகிலும் அச்சமும் வானத்தின் கீழுள்ள எல்லா மக்களினங்கள் மீதும் உண்டாகுமாறு இன்று செய்வேன். அவர்கள் உன்னை பற்றி கேள்வியுற்று நடுங்கி உன் பொருட்டு பதைபதைப்பர். மன்னன் சீகோனை இஸ்ரவேல் தோற்கடித்தல். அப்பொழுது நான் கெதமோத்து பாலை நிலத்திலிருந்து எஸ்போனின் மன்னனாகிய சீகோனிடம் தூதரை அனுப்பி நல்லுறவு செய்தியுடன் சொன்னது, நாங்கள் உமது நாட்டின் நெடுஞ்சாலை வழியே கடந்து செல்ல அனுமதி கொடும். வலமோ இடமோ திரும்பாமல் நெடுஞ்சாலையில் மட்டும் நாங்கள் செல்வோம். நீர் எமக்கு உணவை விலைக்குத் தாரும், நாங்கள் உண்போம். எமக்கு நீரை விலைக்குத் தாரும், நாங்கள் பருகுவோம். நாங்கள் கால்நடையாக கடந்து போக மட்டும் அனுமதி கொடும். சேயீர்வாழ் ஏசாவின் மக்களும் ஆர் நகர்வாழ் மோவாபியரும் எமக்கு அனுமதி கொடுத்தது போல் யோர்தானை கடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற நாட்டில் சேர்வதற்கு அனுமதி கொடும். ஆனால் எஸ்போனின் மன்னன் சீகோன் தன் நாட்டின் வழியே கடந்து செல்ல நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. இன்றும் இருப்பது போல் அவனை உங்கள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவன் மனதையும் கடினப்படுத்தி இருந்தார், அவன் இதயத்தையும் கல்லாக்கி இருந்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், இதோ சீகோனையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன். அவரது நாட்டை உடமையாக்கி கொள்ளுமாறு அதை கைப்பற்ற தொடங்கு என்றார். சீகான் தன் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு யாகசுவில் போரிட புறப்பட்டு வந்தான். நம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை நம் கையில் ஒப்படைத்தார். நாம் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் குடிமக்கள் அனைவரையும் முறியடித்தோம். அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எவரையுமே தப்ப விடாமல் அழித்தொழித்தோம். கால்நடைகளையும் நாம் பிடித்த நகர்களின் கொள்ளை பொருட்களையும் நமக்கென சூறையாடினோம். அர்னோன் ஓடையின் ஓரத்தில் உள்ள அரோ ஏறும் ஓடையை ஒட்டியுள்ள நகர் தொடங்கி கிளையாது வரைக்கும் நம்மை எதிர்க்கக்கூடிய அரண்சூழ் நகர் எதுவுமே இருந்ததில்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையில் ஒப்படைத்தார். ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும், அம்மோனியரின் நாட்டையும், யாபோக்கு ஓடை கரையிலுள்ள ஊர்களையும், மலை நாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை. இணை சட்டம் அதிகாரம் 3. மன்னன் ஓகின் மீது இஸ்ரவேல் வெற்றி கொள்ளல். பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகும் வழியில் சென்றோம். பாசானின் மன்னன் ஓகு
தம் மக்கள் அனைவரோடும் நம்மை எதிர்கொண்டு எதிரியில் போரிட புறப்பட்டு வந்தான். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி கூறியது, அவனுக்கு நீ அஞ்சாதே, ஏனெனில் அவனையும் அவன் மக்கள் அனைவரையும் அவன் நாட்டையும் உன்னிடம் ஒப்படைத்துள்ளேன். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனுக்கு நீ செய்தது போலவே அவனுக்கும் செய் என்றார். அவ்வாறே நம் கடவுளாகிய ஆண்டவர் பாசானின் மன்னனாகிய ஓகையும் அவன் மக்கள் அனைவரையும் நம்மிடம் ஒப்படைத்தார். அவனுக்கு சொந்தமான எவனும் எஞ்சி இராதபடி அவர்களை தாக்கினோம். அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றினோம். அப்பகுதியில் நாம் கைப்பற்றாத நகர் எதுவுமே இல்லை. அர்கோபின் எல்லா பகுதிகளிலும் பாசானிலிருந்த ஓகின் நாட்டிலும் மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினோம். அந்த நகர்களெல்லாம் மிக உயர்ந்த மதில்களாலும் இரட்டை கதவுகளாலும் தாழ்பாள்களாலும் அரண் செய்யப்பட்டிருந்தன. அவை தவிர மதில்கள் இல்லாத நகர்களும் எண்ணிறந்தவை. அவற்றை அழித்தொழித்தோம். எஸ்போனின் அரசன் சீகோனுக்கு செய்தது போலவே எல்லா நகர்களையும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழித்தோம். எல்லா கால்நடைகளையும் நகர்களின் கொள்ளை பொருள்களையும் நமக்கென சூறையாடினோம். அவ்வேளையில் எமோரியரின் 2 மன்னர்களிடமிருந்தும் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும் அர்னோன் ஓடை தொடங்கி எர்மோன் மலை வரையிலும் உள்ள நாட்டை கைப்பற்றினோம். சீதோனியர் அந்த எர்மோனை சிரியோன் என்று அழைக்கின்றனர். எமோரியரோ அதை செனீர் என்று அழைக்கின்றனர். சமவெளியில் உள்ள எல்லா நகர்களையும், கிளையாது முழுவதையும், பாசான் முழுவதையும், சல்கா எதிரேயி வரையுள்ள பாசானில் இருந்த ஓகின் அரச நகர்களையும் கைப்பற்றினோம். அரக்கர்களில் பாசானின் மன்னனாகிய ஓகு மட்டுமே எஞ்சியிருந்தான். அவனது கட்டில் இரும்பினால் ஆனது. அது மனிதரின் கை முழத்தின்படி 9 முழ நீளமும் 4 முழ அகலமும் கொண்டது. அது அம்மோனியரின் இரப்பா நகரில் உள்ளதன்றோ. யோர்தானுக்கு கிழக்கே குடியேறிய குலங்கள். அக்காலத்தில் நாம் உடைமையாக்கி கொண்ட இந்த நாட்டில் அர்னோன் ஓடை கரையில் உள்ள அரோயேயர் முதல் கிளையாது மலை நாட்டின் ஒரு பகுதியையும் அதன் நகர்களையும் ரூபன் குலத்திற்கும் காத்து குலத்திற்கும் நான் கொடுத்தேன். கிளையாதின் மறுபகுதியையும் ஓகின் ஆட்சிக்குட்பட்ட பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி குலத்திற்கு கொடுத்தேன். மேலும் அரக்கர்களின் நாடு எனப்பட்ட பாசானை சார்ந்த அர்கோபு பகுதி முழுவதையும் கொடுத்தேன். மனாசேயின் மகன் யாயிர் அர்கோபு பகுதி முழுவதையும் கெசூரியர் மகாத்தியர் என்பவர்களது எல்லை வரை உடைமையாக்கி கொண்டு பாசான் என்னும் அப்பகுதியை தனது பெயராலேயே அவ்வோத்து யாயிர் என்றழைத்தான். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. மாக்கிற்கு கிளையாதை கொடுத்தேன். அர்னோன் ஓடை வரை உள்ள கிளையாதன் பகுதியையும் அர்னோன் நடு ஓடையையும் அதன் எல்லைப்புற நாடும் தொடங்கி அம்மோனியரின் எல்லையாகிய யாபோக்கு ஆறு வரைக்கும் ரூபன் குலத்திற்கும் காத்து குலத்திற்கும் கொடுத்தேன். மற்றும் கினரேத்து முதல் பிஸ்காவுக்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அராபாவின் உப்பு கடல் வரை யோர்தானை எல்லையாக கொண்ட சமவெளியையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பொழுது நான் உங்களை நோக்கி கட்டளையிட்டது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாட்டை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு தந்துள்ளார். உங்களுள் போர் வீரர் அனைவரும் போர்க்கலன் தாங்கியவராய் உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் மக்களுக்கு முன்னே செல்லுங்கள். உங்கள் மனைவியரும் பிள்ளைகளும் மந்தைகளும் மட்டும் உங்களுக்கு திரளான மந்தைகள் உண்டென்று நான் அறிவேன். நான் உங்களுக்கு தந்துள்ள நகர்களில் தங்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அளித்தது போல் உங்கள் சகோதரருக்கும் அமைதி அளிப்பார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் யோர்தானுக்கு மேற்கே அவர்களுக்கும் கொடுக்கும் நாட்டை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளும் வரையிலும் நீங்கள் இருங்கள். பின்னர் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள உரிமை பகுதிக்கு திரும்பலாம். மேலும்
நான் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது, உன் கடவுளாகிய ஆண்டவர் அந்த 2 அரசர்களுக்கும் செய்தவைகளை நீ கண்ணால் கண்டாயே. நீ செல்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவர் அதுபோலவே செய்வார். நீ அவர்களுக்கு அஞ்சாதே, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். கானான் நாட்டிற்கு நுழைய மோசேக்கு தடை. அந்நாளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி சொன்னது, என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் ஊழியனுக்கு உமது கைவன்மையையும் மாண்பையும் காட்டியுள்ளீர். ஆற்றல் மிகு செயல்களுக்கு ஒப்பானவற்றை செய்யக்கூடிய கடவுள் எவராவது விண்ணிலோ மண்ணிலோ உண்டா? நான் கடந்து சென்று யோர்தானுக்கு மேற்கிலுள்ள நல்ல நாட்டையும் அழகிய மலை பகுதியையும் லெபனோனையும் கண்டிட எனக்கு அனுமதி அளியும். ஆண்டவரோ உங்கள் பொருட்டு என்மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் என்னை நோக்கி கூறியது, போதும், இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். பிஸ்கா மலை முகட்டுக்கு ஏறிப்போ. மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து. கண்குளிர பார்த்துக்கொள், ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய். நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து, ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான். நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ளச் செய்வான். பின்னர் நாங்கள் பெத்பகோருக்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம். இணைச்சட்டம். அதிகாரம் 4. கீழ்ப்படியுமாறு மோசே இஸ்ரவேலரை ஊக்குவித்தல். இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். பாகால் பெகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள். பெகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஒரேபில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம். அன்று ஆண்டவர் என்னிடம், மக்கள் கூட்டமைப்பை என் முன் கூடிவரச் செய், அவர்கள் என் வார்த்தைகளை கேட்கச் செய்வேன். அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர். அவ்வாறே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பர் என்றார். நீங்களும் மலையடி வாரத்தில் வந்து நின்றீர்கள். மலையினின்று நெருப்பு எழும்பி வானம் மட்டும் எட்ட மலைமுகட்டை
காரிருளும் மேகமும் சூழ்ந்தன. நெருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசினார். பேச்சு ஒலியை நீங்கள் கேட்டீர்கள். உருவம் எதையும் காணவில்லை, குரல் மட்டும் கேட்டது. அப்பொழுது அவர் தம் உடன்படிக்கையை உங்களுக்கு அறிவித்து 10 கட்டளைகளை தந்து அதை பின்பற்றும்படி ஆணையிட்டார். அதை அவர் 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சென்று உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் கடைபிடிக்கும்படி உங்களுக்கு நியமங்களையும் முறைமைகளையும் கற்பிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டார். சிலை வழிபாடு குறித்து எச்சரித்தல். ஓரேபு மலையில் நெருப்பினின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள், தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள், எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள். மேலும் வானோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான் படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருட்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். இன்று இருப்பது போல் நீங்கள் அவரது உரிமை சொத்தான மக்கள் ஆகும்படி இரும்பு சூளையாகிய எகிப்திலிருந்து உங்களை கூட்டி வந்தவர் ஆண்டவரே. ஆனால் உங்களின் செயல்களுக்காக ஆண்டவர் என்மேல் சினம் கொண்டார். நான் யோர்தானை கடந்து போக மாட்டேன் எனவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவிருக்கும் அந்த வளமிகு நாட்டுக்குள் நான் நுழையமாட்டேன் எனவும் ஆணையிட்டு கூறினார். ஏனெனில் நான் இப்பகுதியிலேயே இறப்பேன், யோர்தானை கடந்து செல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கடந்து அந்த வளமிகு நாட்டை உடைமையாக்கி கொள்வீர்கள். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை மறந்து விடாதீர்கள். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி எந்த ஒரு உருவத்திலும் உங்களுக்கென சிலையை செய்யாதபடி கவனமாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நீங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பெற்று நாட்டில் நெடுநாள் வாழ்ந்தபின் இழி செயல் புரிந்து ஏதேனும் ஓர் உருவத்தில் சிலையை உருவாக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தீயதை செய்து அவருக்கு சினமூட்டுவீர்களாயின் இன்றே விண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு எதிரான சான்றுகளாக ஏற்படுத்துவேன். நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உடைமையாக்கி கொள்ளப் போகும் அந்த நாட்டிலிருந்து விரைவில் முற்றிலும் அழிந்து போவீர்கள். நீங்கள் அங்கு வெகுநாள் வாழ மாட்டீர்கள், மாறாக வேரோடு சாய்க்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை மக்களினத்தாரிடையே சிதறடிப்பார். அவர் உங்களை கொண்டு சேர்க்கும் வேற்றினத்தாரிடையே உங்களுள் எஞ்சியிருப்போர் எண்ணிக்கை மிக சிறியதாக இருக்கும். அங்கு மரத்தாலும் கல்லாலும் ஆன மனிதரின் கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுவீர்கள். அவற்றால் காணவோ கேட்கவோ உண்ணவோ நுகரவோ முடியாது. மாறாக அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இறுதி நாட்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கம் மிகு இறைவன். அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டா? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல்
வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழி மரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமை மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். யோர்தானுக்கு கிழக்கே குறிக்கப்பட்ட அடைக்கல நகர்கள். அப்பொழுது மோசே யோர்தானுக்கு கிழக்கே 3 நகர்களை குறித்து கொடுத்தார். முன் பகையின்றி தவறுதலாக தன் தோழனை கொன்றுவிட்ட எவனும் இந்த நகர்கள் ஒன்றினுள் ஓடி புகுந்து அடைக்கலம் பெற்று உயிர் தப்புமாறு அந்நகர்களை குறித்தார். ரூபனியர் எல்லையில் பாலைநில சமவெளியில் உள்ள பெட்சேர், காத்தியர் எல்லையில் உள்ள கிளையாதின் ரமோத்து, மனாசே எல்லையில் உள்ள பாசானின் கோலான் ஆகிய நகர்களே அவை. கடவுளின் சட்டத்தை தருவதற்கான முன்குறிப்பு. இஸ்ரேல் புதல்வரின் முன்னிலையில் மோசே அளித்த சட்டம் இதுவே. இஸ்ரேல் புதல்வர் எகிப்திலிருந்து வெளியேறிய போது மோசே அவர்களுக்கு அளித்த சான்றுகள், நியமங்கள், முறைமைகள் இவையே. யோர்தானுக்கு கிழக்கே பெத்பகோருக்கு எதிரே உள்ள சமவெளியில் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசனாகிய சீகோனின் நாட்டில் இது நிகழ்ந்தது. மோசேயும் இஸ்ரேல் புதல்வரும் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் சீகோனையும் அவன் நாட்டையும் முறியடித்திருந்தனர். அவர்கள் அவனது நாட்டை தங்களது உடைமையாக்கி இருந்தனர். மேலும் பாசானின் அரசன் ஓகின் நாட்டையும் யோர்தானுக்கு கிழக்கே வாழ்ந்த எமோரியரின் 2 அரசர்களையும் முறியடித்திருந்தனர். அர்னோன் ஓடை கரையில் உள்ள அரோயேர் முதல் எர்மோன் என்ற சிரியோன் மலை வரையிலும் யோர்தானுக்கு கிழக்கே அராபா பாலைநிலம் அனைத்தையும், பிஸ்காவிற்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அரபா கடல் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றி இருந்தனர். இணை சட்டம். அதிகாரம் 5. 10 கட்டளைகள். மோசே இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியதாவது: இஸ்ரேலரே, உங்கள் காதுகள் கேட்க நான் இன்று கூறப்போகும் நியமங்களையும் முறைமைகளையும் கேளுங்கள். அவைகளை கற்று கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். கடவுளாகிய ஆண்டவர் ஓரேபில் நம்மோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். நம் மூதாதையரோடு ஆண்டவர் இதுபோன்ற உடன்படிக்கையை செய்து கொள்ளவில்லை. மாறாக நம்மோடு, ஆம், இன்று இங்கு உயிரோடு இருக்கும் நம் அனைவரோடும் செய்து கொண்டார். மலையின் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு நேருக்கு நேர் பேசினார். ஆண்டவரின் வாக்கை உங்களுக்கு அறிவிக்க நானே அவ்வேளையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே நின்றேன். ஏனெனில்
நீங்கள் நெருப்பை கண்டு அஞ்சினீர்கள், மலை மீதும் ஏறவில்லை. அப்பொழுது அவர் கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை புறப்படச் செய்தவர் நானே. என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழுள்ள நீர்த்திரளிலும் உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ சிலையை செய்யாதே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போர்க்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவனை ஆண்டவர் தண்டியாது விடார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் மாடு கழுதை மற்றெல்லா கால்நடைகளும் உன் வாயில்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ ஓய்வெடுப்பது போல் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும். எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டுமென்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் மனைவியை காமுறாதே, பிறர் வீடு, நிலம், அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலை மேல் நெருப்பு, மேகம், காரிருள் நடுவிலிருந்து உரத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லோரிடமும் பேசினார். மேலும் வேறு எதையும் கூட்டாமல் அவர் அவற்றை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடம் தந்தார். மக்களின் அச்சம். மலையில் தீப்பற்றி எரியும் பொழுதே இருளின் நடுவிலிருந்து வந்த குரலொலியை நீங்கள் கேட்டதும் நீங்கள் எல்லோரும் உங்கள் குலத் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் என்னை அணுகினீர்கள். நீங்கள் என்னிடம் கூறியது, இதோ நம் கடவுளாகிய ஆண்டவர் அவர்தம் மாட்சியையும் ஆற்றலையும் நமக்கு காண்பித்துள்ளார். மேலும் நெருப்பின் நடுவிலிருந்து வந்த அவரது குரலையும் நாம் கேட்டோம். கடவுள் மனிதரோடு பேசியதையும் ஆயினும் அம்மனிதன் உயிரோடு இருப்பதையும் இன்று கண்டோம். அப்படியானால் இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏனெனில் இப்பெரும் நெருப்பு எங்களை விழுங்குமே. நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை இனியும் கேட்போமாகில் நாங்கள் மடிவோம். நெருப்பிலிருந்து பேசுகின்ற வாழும் கடவுளின் குரலை நாங்கள் கேட்டும் உயிரோடு இருப்பது போல் கடவுளது குரலை கேட்டும் உயிரோடு இருக்கின்ற மானிடன் எவனாவது உண்டா? நீரே அருகில் சென்று நம் கடவுளாகிய ஆண்டவர் கூறப்போவது அனைத்தையும் கேட்டு அவர் கூறுவது அனைத்தையும் நீரே எமக்கு சொல்லும். நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம். நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது, இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொல்வது சரியே. அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு எந்நாளும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது. நீ சென்று உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என அவர்களுக்கு சொல். நீயோ
இங்கே என்னோடு இரு. எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நான் உனக்கு சொல்வேன். அவர்களுக்கு நான் உடமையாக கொடுக்க போகும் நாட்டில் அவர்கள் கடைபிடிக்குமாறு அவற்றை நீ கற்றுக்கொடு. ஆகவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். வலமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள். அப்பொழுது வாழ்வீர்கள். அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் உடமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டிலும் நெடுநாள் வாழ்வீர்கள்.